உம்மை ஆராதிக்க இன்னைக்கு நாங்கள் கூடி வந்திருக்கிற ஆண்டவரே, எங்கள் மேலே உங்கள் வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே, உங்கள் கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே, உங்கள் அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே, உங்கள் வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்க கண்ணில் மூடி நல்ல ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு தேவை, கர்த்தருடைய வல்லமை நமக்கு தேவை, அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை, அவருடைய ஆலோசனை நமக்கு தேவை, அவருடைய வழி நடத்துதல் நமக்கு தேவை, அவருடைய ஒத்தாசை நமக்கு தேவை, அவருடைய உதவி நமக்கு தேவை. அவர்தான் நம்முடைய நம்பிக்கைக்குரியவர், அவர்தான் நமக்கு ஹல்லேலூயா எல்லாவற்றிற்கும் எல்லாமுமானவர். உங்க சத்தம் உயரட்டும், துதிக்கிற சத்தம் கேட்கட்டும். நல்லா ஆராதிங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. மகிமையின் தேவனே, மாட்சிமை உடையவரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனைக்குரியவரே, ஆவியானவரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம்பா. முழு பலத்தோடு துதிங்க, முழு மனதோடு துதிங்க, முழு ஆத்மாவோடு துதிங்க. தேங்க்யூ லார்ட். ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க, இன்று ஆராதிக்க கூடி உள்ளோ. ஊற்றுமையா, நிரப்புமையா, உன்னத பரலோக அபிஷேகத்தா. ஊற்றுமையா, அபிஷேகத்தா. உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். உன்னதரே உயர்ந்தவரே உம்மை, வல்லவரே உம்மை, வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க, இன்று ஆராதிக்க கூடி உள்ளோ. ஊற்றுமையா, உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா, ஓ உன்னத பரலோக அபிஷேகத்தால். நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகலிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். நம்பிக்கையே, நங்கூரமே, புகலிடமே, புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க, இன்று ஆராதிக்க கூடி உள்ளோ. ஊற்றுமையா, உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா, தேவனே, அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். அற்புதரே, அடைக்கலமே, பரிசுத்தரே உம்மை, பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க, இன்று ஆராதிக்க கூடி உள்ளோ. ஊற்றுமையா, வாஞ்சிப்போ, ஊற்றுமையா. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட ஊற்றுங்கப்பா, ஊற்றுமையா, ஊற்றுமையா. தேவனே,
தட்டி ஆவியில நிறைந்து அபிஷேகம் பெற்ற எல்லாரும் நல்ல 2-3 நிமிடங்கள் விடுதலையோட கர்த்தரை ஆராதிங்க, விடுதலையோட கர்த்தரை ஆராதிங்க. மற்றவங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க மேல் அவருடைய கிருபை, உங்க மேல் அவர் தருகிற ஞானம், உங்களுக்கு தேவையான காரிய சித்தி, உங்க சரீரத்திற்கு வேண்டிய விடுதலை, தெய்வீக சுகம் இப்பொழுதே கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நன்மையான ஈவுகள் உங்களை தேடி வருகிறது. ரிசீவ் பண்ணுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரே உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பும், உம்முடைய வரங்களினால் என்னை நிரப்பும், உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும், உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும். ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு மேக ஸ்தம்பம், அது பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது. அவர்கள் செல்ல வேண்டிய வழியை அவர்களுக்கு காண்பித்து வழி நடத்தியது. அல்லேலூயா. அந்த வனாந்தரம் அவர்களை பாதிக்காதபடி அவர்களுக்கு வேண்டிய எல்லா அனுகூலங்களும் அந்த மேகத்தில் இருந்தது. அல்லேலூயா. அதே போல எத்தனை பேர் நீங்க இந்த ஆராதனையில வாஞ்சிக்கிறீங்க, ஆவியானவரே நீங்க தான் என்ன நடத்தின ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வேணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே, நான் ஒரு நன்மையை சுதந்திரிக்கணும் ஆண்டவரே, வறட்சிகள் நீங்கணும் ஆண்டவரே, வழி தெரியாத இடத்துலலாம் எனக்கு வழிகள் உண்டாகணும் ஆண்டவரே. அல்லேலூயா. வெண்மேகமே வெளிச்சம் தாரும் ஆண்டவரே, கண்ணீரை நீக்குகிற ஆவியானவரே, காயங்களை ஆற்றுகிற ஆவியானவரே, என்னுடைய துணையாளரே, துன்பத்தில் என்னை தாங்குகிறவரே, இந்த வருஷத்தின் பாதி மாதத்தை நிறைவு செய்கிற என்னை நீர் உயிர்ப்பிக்க வேண்டும் ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு உயிர் மீட்சி வரணும் ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு மறுரூபம் உண்டாகணும் ஆண்டவரே, என் மனம் புதிதாக ஆண்டவரே, நீங்க என்ன நடத்துங்கப்பா. எத்தனை பேர் அப்படி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? நீங்க எனக்கு வழியை காண்பீங்க ஆண்டவரே. Thank you Jesus. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, கண்ணீர் காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார், கண்ணீரை நீக்கி கனிவோடு. கைகளை உயர்த்தி வெண்மேகமே, வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே, வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே, அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை
தந்திடுவார். அபிஷேகமூற்றி ஆற்றலை தந்திடுவார். ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் என்றென்றும். ரெண்டு கைகளை உயர் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே. ஓ மறவாமல் உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிர் உள்ளவர் துதிப்பே. உயிர் பிழைத்தே அரண்ட வேளை அன்னையை போ இறுக்கமாக அணைத்து கொண்டே. அரண்ட வேளை இறுக்கமாக அணைத்து கொண்டே. இருளெல்லாம் விலக்கி நீரே அழுகையை நிறுத்தி நீரே. இருளெல்லாம் அகற்றி நீரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே. ஓ உயிர் பிழைத்தே உயிர் உள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே
தனிமையிலே நண்பனை போ நெடுந்தூரமும் உடன் நடந்தி தனிமையிலே நெடுந்தூரமும் உடன் நடந்தி அநாதையாய் அலைந்ததில்லை அன்பனி அருகினிலே அநாதையாய் அலைந்ததில்லை நல்ல சத்தமா ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே ஸ்தோத்திரமே செலுத்துகிறே உயிர் பிழைத்தே உயிர் உள்ளவரை துதித்தே உயிர் பிழைத்தே உயிர் பிழைத்தே உயிர் உள்ளவரை உயிர் பிழைத்தே உயிர் உள்ளவரை துதிப்பே. ஹல்லேலூயா. அப்படியே தயவா எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். 6வது மாதமும் இன்னும் சில நாட்களில் நிறைவடைய போகிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் பாதியை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். அப்படிதானா? இந்த வருஷத்தின் பாதி என்ன செய்ய போறோம்? நிறைவு செய்ய போகிறோம். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? என் கூட கர்த்தர் இருந்ததுனால தான், கர்த்தர் என்ன நடத்தினதுனால தான், கர்த்தர் என்னைய பாதுகாத்ததுனால தான், கர்த்தர் என்ன குணமாக்குனதுனால தான், கர்த்தர் என்ன ஆசீர்வதித்ததுனால தான் என்னால் இந்த வருஷத்தின் பாதியை கடக்க முடிந்தது சொல்றவங்க நல்ல கைகள் அசைத்து நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. என் பலத்தினால் அல்லப்பா, என் திறமையினால் அல்லப்பா, என் சாமர்த்தியத்தினால் அல்லப்பா, எல்லாம் உங்க தயவு ஆண்டவரே, எல்லாம் உங்க கிருபை ஆண்டவரே, எல்லாம் உங்க அன்பினால் ஆண்டவரே, எல்லாம் உங்க அபிஷேகத்தினால் ஆண்டவரே, எல்லாம் உங்க அனுகிரகம் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம்ப்பா, இன்னைக்கு நாங்க சுகமா இருக்கிறோம்ப்பா, இன்னைக்கு நாங்க சமாதானமா இருக்கிறோம்ப்பா, இன்னைக்கு நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம்ப்பா, இன்னைக்கு நாங்க ஐஸ்வர்யமா இருக்கிறோம்ப்பா, இன்னைக்கு நாங்க சுகித்து இருக்கிறோம் ஆண்டவரே. இப்படிலாம் சொல்ல முடியுதுன்னா காரணம் நீங்க தான் ஆண்டவரே. இதற்கெல்லாம் காரணம் நீங்க தான் ஆண்டவரே. நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்றோம்ப்பா. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம்ப்பா. எங்களை மறவாமல் உங்க கிருபையை நீங்க வெளிப்படுத்தினீரே, அதற்கு நன்றி. Thank you Jesus. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா எண்ணிய கர்த்தர் செய்த நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா எண்ணிய நன்றி பலிகள் ஆலயம் துதி பலிகள்
நன்றி பலிகள் ஆலயம், துதி பலிகள் உம்மை கர்த்தர் செய்த நன்றி. நம்மை மறவா எண்ணியே 40 வருஷம் நடக்க முடியாத ஒரு மனிதன் அற்புதமா இயேசுவின் நாமத்தில் நடந்தான். ஹல்லேலூயா. அற்புதமா இயேசுவின் நாமத்தில் நடந்தான். அவனுடைய வாழ்க்கையை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. குதித்தான், நின்றான், நடந்தான், தேவாலயத்துக்குள்ள போனான். ஆனா அதோட முடியல, அப்போஸ்தலர்களோடு பற்றி கொண்டான். ஹல்லேலூயா. யாரோட? அப்போஸ்தலர்களோடு அப்படியே ஒட்டிட்டு இருந்தான். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அவன் எங்க ஒட்டிட்டு இருந்தான் சொல்லுங்க? வாசல்ல பொழைப்புக்காக, வருமானத்திற்காக, எதிர்காலத்திற்காக, ஏதோ ஒன்று கிடைக்கும் என்பதற்காக ஒட்டிட்டு இருந்தவன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்களோடு ஒட்டிட்டு இருந்தா அடி கிடைக்கும். அப்போஸ்தலர்களோடு ஒட்டிட்டு இருந்தா அவமானம் வரும். அப்போஸ்தலர்களோடு ஒட்டிட்டு இருந்தா சிறைச்சாலைக்கு போக வேண்டியது இருக்கும். என்ன வந்தாலும் பரவாயில்ல, இயேசு என்ன சுகமாக்கி இருக்கிறார். என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு அற்புதம் நடந்திருக்கு. நன்மை பெற்றேன்னா இயேசுக்காக வாழ்றவங்களோட சேர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. இயேசுவை சொல்றவங்களோட நான் சேர்ந்திருப்பேன். அதை தான் அவன் செஞ்சான். ஆமீன் சொல்லுங்க. நீங்களாம் எத்தனை பேர் அப்படி அப்படி பற்றுதலாக இருக்கிறீர்கள்? ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சிருக்கிறாரா? ஆண்டவர்னு போனால் நஷ்டம் வரும். ஆண்டவர் ஊழியன் வந்த பிரச்சனை இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியர்களோடு அலைஞ்சிட்டு இருந்தா உங்களுடைய காரியங்களை நினைச்சியாது பெருசா ஒன்றும் நடக்காது. ஆனா நீங்க இதெல்லாம் பெருசுபடுத்தாம உங்களுடைய இதையே பெருசுபடுத்திட்டு இருக்கீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களா இல்லைன்னு அர்த்தம். அதெல்லாம் ரெண்டாவது. எனக்கு முதல் ஆண்டவர் தான் முக்கியம், ஆலயம் தான் முக்கியம், அப்படியே ஊழியம் தான் முக்கியம், அப்படியே ஊழியர்களோடு இருப்பது தான் முக்கியம். இந்த மாதிரி ஒரு நபரா நம்ம மாறிட்டோம்னா நம்ம என்ன செய்யறோம்னு அர்த்தம்? கர்த்தர் செஞ்ச நன்மைக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள, ஆலயத்தில் நாட்டப்பட, ஊழியர்களோடு இணைந்திருக்க எத்தனை பேர் நீங்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? நல்ல கை உயர்த்தி ஆண்டவருக்கு நீங்க அர்ப்பணிச்சிருங்க. ஆண்டவரே, நான் நன்றி உள்ள ஒரு தேவ பிள்ளையா இருப்பதற்கு அடையாளமான ஆலயத்தோடு இணைந்திருப்போம் ஆண்டவரே. ஸ்தோத்திர. ஆண்டவருடைய பிள்ளைகளோடு நான் இணைந்திருப்பேன் ஆண்டவரே. ஊழியத்தில் நான் இணைந்திருப்பேன் ஆண்டவரே. உமக்காக நான் கடைசி வரைக்கும் ஓடுற ஓட்டத்தில் நான் ஒரு நபரா இணைந்திருப்பேன் ஆண்டவரே. அதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. எங்க எல்லாரையும் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. உண்மையா நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா போதும், உங்களை அற்புத சாட்சியை ஆண்டவர் மாத்திடுவார். இந்த ஒரு சாட்சி நிமித்தம் பேதுரு பிரசங்கம் பண்றான், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டான். அப்ப உங்களை ஆண்டவர் எப்படி மாத்துவாரு? நீங்க ஆண்டவரை உறுதியா பிடிச்சிட்டீங்கன்னா நீங்களா யாரா மாறிடுவீங்க? அற்புத சாட்சியா மாறிடுவீங்க. ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கான அடையாளமா மாறிடுவீங்க. உங்களை பார்க்கும்போது உங்க மூலமா தேவன் வெளிப்படுவார், தேவ நாம மகிமைப்படும். அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், அநேகர் ஆலயத்திற்கு வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புத சாட்சி நான் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்துங்க. பிள்ளைகளை நீ தொடர்ந்து அற்புத சாட்சிகளாய் நிலைநிறுத்துவீரா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.